ஹரி சிவோம் சிவ. துளசி கல்யாணம் அல்லது துளசி விவாகம். துளசி காயத்ரி மந்திரம். ஓம் துளசியை வித்மகி விஷ்ணுபதியை தீமகி தன்னோ விருந்தா பிரச்சோதயாத். ஓம் துளசியாயை வித்மகி திரிபுராதியாய தீமகி தன்னோ துளசி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ திரிபுராதாய வித்மகே துளசி பத்ராய தீமகி தன்னோ துளசி பிரச்சோதயாத். துளசி கல்யாணம் என்பது துளசி செடியை சாலிகிராமத்துடன் அல்லது நெல்லி மரக்கிளையுடன் சம்பிரதாயம் சாஸ்திரம் செய்து வைக்கும் திருமண நிகழ்ச்சி ஆகும். இந்த திருமண விழாவை நவராத்திரி பிறகு கார்த்திகை மாதத்தின் போது கொண்டாடப்படுகிறது. துளசி கல்யாணம் செய்வதால் உங்கள் வீட்டில் திருமணமாகாத திருமண தடை நீங்கும் மற்றும் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. துளசி தேவி மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குவதால் இது மகாலட்சுமிக்கு உரிய பூஜையாக கருதப்படுகிறது. பெருமாளுக்கு எத்தனை பிரசாதங்கள் படைத்தாலும் அவருக்கு பிடித்தமான துளசியை வைக்காவிட்டால் பூஜை பூரணமாக நிறைவேறாது என்று சொல்வார்கள். அவ்வாறு கூறுவதால் நாம் துளசியை வைத்தே பூஜை செய்ய வேண்டும். திருமணம் ஆகாத உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் திருமணம் தடை இருந்தால் திருமணம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலும் மற்றும் பௌர்ணமி அன்றும் துளசி பூஜை செய்யலாம். துளசி மாடம் இல்லாதவர்கள் 12 அல்லது 16 செங்கற்களை வைத்து துளசி பீடம் அமைத்து அது மூலம் பூஜை செய்து வழங்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அனைவருக்கும் நன்மையை பயக்கும் என்று நாம் இறைவனை வேண்டுவோமாக. நன்றி. ஓம் தத் சத்.